Hey, good morning people. So welcome to a new vlog. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா DJI Mic 2. அதாவது இது தான் இப்போ நான் இதை தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ DJI Mic 2 ஒரு மோடோ வ்ளாகிங் பெர்ஸ்பெக்டிவில் எப்படி இருக்குன்ற ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதோட அன்பாக்சிங் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இது இந்த மாதிரி ஒரு பவுச்சில் தான் இது வரும். DJI பவுச்சுன்றதுல அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. நான் வாங்கினது வந்து சிங்கிள் மைக் தான். இந்த டுவல் மைக் சிஸ்டம் அது நான் வாங்கலை. இது நான் இப்போ வாங்கினது கிடையாது. இது வாங்கி ஆல்மோஸ்ட் ஒரு 4 months ஆகிருக்கும், 4 to 5 months ஆகிருக்கும். ஸோ இட்ஸ் நியூ. இது வந்து ரிலீஸ் ஆகும் போதே வாங்கிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங்கை பார்த்துருவோம். இது ஃபஸ்ட் இங்கே மாட்டிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த பவுச்சு. இந்த பவுச்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கம்பார்ட்மெண்ட் வரும். ஒன் வந்து இந்த மேலே இருக்கிற கம்பார்ட்மெண்ட். இதில் வந்து உங்களுக்கு இதில் தான் ஆக்சுவலாக இந்த மைக் இருக்கும். அண்ட் கீழே வந்து ஒரு ஓப்பனிங். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு USB டைப் A to டைப் C சார்ஜர், இந்த மைக்ரோஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு. அண்ட் இது வந்து DJIயோட மைக், இது மேக்னெட். ஸோ இதோட ஓவர்வியூ என்னான்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ப்ளூடூத்தில் வந்து கனெக்ட் ஆகும். ஜஸ்ட் ஆக்ஷன் 4 இல்லை, ஐ திங்க் ஈவன் ஃபார் GoPro 13, Ace Pro 2 கூட இது கனெக்ட் ஆகுது. அண்ட் ஐஃபோன்ஸ் ஆர் ஆண்ட்ராய்ட்ஸ் எது வச்சுருந்தாலுமே சரி, இது வந்து ப்ளூடூத் வழியாக கனெக்ட் ஆகிடும். ஸோ இது வந்து நான் ஏன் பர்ச்சேஸ் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து நான் வயர்டு மைக் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ என்கிட்ட இருந்தது வந்து 3.5 mm ஜாக் வயர்டு மைக். ஸோ அதை வந்து நான் டைப் C கன்வெர்ட்டர் வாங்கி அது மூலியமாக தான் இந்த ஆக்ஷன் 4 வந்து நான் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். பட் இது என்ன ப்ராப்ளம்னா, இப்போது மான்சூனில் போகும்போது அதுக்கு வந்து நான் வந்து மான்சூன் ரைடில் இருக்கும்போது நான் ப்ளூ டேக்னு ஒன்று வரும், ஒரு கிளேயி கம் மெட்டீரியல் மாதிரி. ஸோ அதை வந்து நான் அந்த 3.5 mm போர்ட் கிட்ட ஒன்று, அதுக்கப்புறமா கனெக்டர்ஸ் கிட்ட ஒன்றுன்னு சொல்லிட்டு போட்டுட்டு அந்த வயர்ஸ் அந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணணும். அது வந்து பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. ஒரு சர்டன் நம்பர் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் ஆகிட்டோன்னா அந்த ப்ளூ டேக் ஓன் அவுட் ஆக ஆரம்பிக்கும். அதை எடுத்துகிட்டு நான் திருப்பி ஒரு ப்ளூ டேக்கை வாங்கி போடணும். அண்ட் அந்த ப்ளூ டேக் கூட நம்ம சப்போஸ் சரியாக போடலை, இல்லை அந்த விண்டுக்கு ஏதாவது கொஞ்சம் கேப் வந்து மழை தண்ணி அது உள்ள கேமரா உள்ளே போயிடுச்சுன்னா கேமரா காலி. அதுக்கப்புறமா இட் இஸ் வெரி ரிஸ்கி. அந்த ரீசனுக்கு தான் நான் இந்த மைக் வாங்கினேன். சரி, ஏன் இதுக்கு பதில் டுவல் மைக்கை வாங்கிடலான்னு கேட்டிங்கன்னா, டுவல் மைக் எனக்கு யூஸ்வலாக இன்டர்வியூ எல்லாம் எடுப்பாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி டைப்புக்கு தான் வந்து டுவல் மைக் வந்து யூஸ் ஆகும். இல்லை நீங்கள் வந்து ஒரு DSLR வச்சுருக்கிறீங்கன்னா, DSLRக்கு வந்து அதில் இருக்கிற ரிசீவரை கனெக்ட் பண்ணால் தான் அந்த மைக் ஒர்க் ஆகும். பட் நான் யூஸ் பண்ணுறது வந்து வெறும் இதுவும் ஐஃபோன் தான். முக்கால்வாசி நான் வீடியோ எடுக்கிறது வந்து ஆக்ஷன் 4 அண்ட் நம்மளோட ஐஃபோன். ஸோ இதில் தான். ஸோ இதுக்கு வந்து இந்த மைக்கே போதுன்றதுனால தான் சிங்கிள் மைக் வாங்கினேன். திஸ் காஸ்டட் மீ ஆல்மோஸ்ட் 11,000. ஸோ இந்த மைக்கில் வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது கைஸ். ஸோ இதில் வந்து ஐ திங்க் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் மைக் ஆர் இதுதான் இப்போ கூட ஒன் அண்ட் ஒன்லி மைக்கான்னு தெரியல. இதில் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. ஸோ நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணோன்னா ஜஸ்ட் இந்த பவர் பட்டனை ஒரு வாட்டி ஆன் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ அந்த பவர் பட்டன் ஆன் பண்ணிங்கன்னா ஒரு க்ரீன் லைட் வரும். ஸோ நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் ஆகிடும். அதாவது இந்த ஹம் சவுண்ட்ஸு, அப்புறம் விண்ட் நாய்ஸு இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாகிடும். இட் ஒர்க்ஸ் ப்ரில்லியன்ட்லி கைஸ். சீரியஸாக ரொம்ப நல்லாயிருக்கும் அது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதில் வந்து லோ கட்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து செட்டிங்ஸில் போய் லோ கட்னு ஆன் பண்ணிங்கன்னா, அது இன்னமும் இந்த ஹம் சவுண்டு, அந்த சவுண்டு இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மி இல்லை, நெக்லெக்டே பண்ணிவிடும். அதெல்லாம் வந்து ரெக்கார்டே பண்ணாது. ஸோ அதுதான் வந்து லோ கட்டுன்றது. அதே மாதிரி இல்லாமல் இதில் வந்து இன்டர்னல் ரெக்கார்டிங்கும் நம்ம பண்ணிக்கலாம். இந்த மைக்கில் இந்த ரெட் பட்டனை இது அமுக்கிட்டிங்கன்னா இன்டர்னல் ரெக்கார்டிங்கும் ஆகும். அதாவது இந்த இதுலேயே வந்து 8 GB, இந்த மைக்லேயே வந்து உங்களுக்கு 8 GB ஒரு மெமரி இருக்குது. ஸோ அதுலேயும் அது இன்டர்னல் ரெக்கார்டிங் ஆகும். ஸோ இப்போது அது வந்து நான் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கிறேன் எப்போவுமே. ஏன்னா எனக்கு இன்டர்னல் ரெக்கார்டிங் தேவையில்லை, எனக்கு டேரெக்டாக கேமராலேயே ஆனாலே போதும். சப்போஸ் உங்களுக்கு ரெண்டுத்துலேயுமே ஆகணும்னா அதுக்கும் ஒரு செட்டிங் இருக்குது. இங்கே நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து இன்டர்னல் ரெக்கார்டிங்கும் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனும் நீங்கள் பண்ணலாம். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட்டில் ஒரு ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 15 minutesக்கு நீங்கள் வந்து உங்கள் கேமரா ஆன் பண்ணல, இது வந்து ஆட்டோ ஆஃப் ஆகிடும். ஸோ ஆட்டோ ஆஃப் ஆகிடுச்சுன்னா நீங்கள் திருப்பி ஆன் பண்ணோன்னா யூ ஹேவ் டு ஸ்டாப் யுவர் பைக் அண்ட் நீங்கள் இதை மறுபடியும் ஆன் பண்ணிவிட்டு அது கூட பேரப் பண்ணிக்கணும். பேரப் பண்ணுறது திருப்பி போய் ப்ளூடூத் அதெல்லாம் கிடையாது. ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து இது கூட பேர் பண்ணுறீங்கன்னா ஆக்ஷன் 4 கூட, அப்போது நீங்கள் வந்து அவ்வளோதான், திருப்பி பேர் பண்ணணும் கிடையாது. வெறும் ரெக்கார்ட் பண்ணால் போதும், அது ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகிடும். 32-bit ரெக்கார்டிங்னு இருக்குது கைஸ். அது வந்து நான் யூஸே பண்ணதே கிடையாது இது வரைக்கும். அதெல்லாம் ப்ரோ லெவலில் யூஸ் பண்ணுறவங்க.
நம்ம வந்து அவ்வளோலாம் யூஸ் பண்ணல. நான் வெறும் பேசிக்காக தான் யூஸ் பண்ணுறது. அண்ட் இதுக்கு ஆடியோ கெயின்ன்றது வந்து இதில் வந்து நம்ம ஆடியோ கெயின் செட் பண்ணிக்கலாம். ஆக்ஷன் 4ல் கோப்ரோலாம் அந்த ஃபீச்சரே கிடையாது. தட் இஸ் வை ஐ லவ் திஸ் ஆக்ஷன் கேமராஸ், ஐ மீன் டிஜே ஆக்ஷன் கேமராஸ். ஸோ நான் யூஸ்வலாக செட் பண்ணுறது வந்து -8லேருந்து -5 வரைக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு இந்த வின் நாய்ஸ், கொஞ்சம் வின் நாய்ஸ், அதுக்கப்புறமா நம்மளோட எக்ஸாஸ்ட் சவுண்டு, என்வாயன்மெண்ட் சவுண்ட்ஸ் இதெல்லாம் கேப்சர் பண்ணோம். 0ல் வச்சிங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி கேப்சர் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான். அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து இப்போது எப்படி கனெக்ட் ஆச்சுன்னு தெரியும்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இது கனெக்ட் ஆன உடனே இங்கே மேலே வந்து ஒரு க்ரீன் லைன் வரும். ஸோ அது வச்சு அந்த க்ரீன் லைன் வந்துடுச்சுன்னா கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இட் இஸ் எ வெரி குட் ஃபீச்சர். ப்ளஸ் இதில் ஃப்ரண்ட்டில் கூட டச் ஸ்க்ரீன்ன்றதுனால ஸோ வ்ளாகிங் பண்ணும்போது கனெக்ட் ஆகிருக்கா இல்லையான்னு அடிக்கடிக்கு நம்ம பார்த்துக்கலாம். இவ்வளவும் அட்வான்டேஜஸ் இருக்கும்போது ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ், அதாவது எனக்கு அது பிடிக்கல. அது என்னான்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இப்போ நீங்கள் குவிக் கேப்சர் பண்ணும்போது, அதாவது ஒரு சிங்கிள் பட்டன் அப்படின்னா எல்லா ஆக்ஷன் கேமராலுமே அது ஆன் ஆகி ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட ஆக்ஷன் கேமராவும் இந்த மைக்கும் கனெக்ட் ஆகிறதுக்கு 20 செகண்ட்ஸ் எடுக்கும் மேக்ஸிமம். நான் சொல்கிறது மேக்ஸிமம் ஒரு 20 செகண்ட்ஸ் எடுக்கும். 20 செகண்ட்ஸ் ஆகிட்டோன்னே தான் நீங்கள் வ்ளாகே ஸ்டார்ட் பண்ணணும், நீங்கள் பேசவே ஆரம்பிக்கணும். அது வரைக்கும் அது வந்து பயங்கரமாக வின் நாய்ஸ் எடுக்கும், இன்ஸ்டன்டேனியஸே ஆகாது. ஸோ அதுதான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். மிச்சபடி இதில் குறை சொல்கிறதுக்குன்னு ஒன்றுமே கிடையாது. ஆடியோ குவாலிட்டி இஸ் ஜஸ்ட் அமேசிங். இந்த மைக் நான் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு எல்லா டோர்ஸும் மூடி இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து இது வாட்டர் ப்ரூஃப் ஆகிடுச்சு. ஸோ மான்சூன்லலாம் வந்து நான் எதுக்குமே பயப்பட தேவையில்லை. நெக்ஸ்ட்டு வந்து ஹெல்மெட்டோட வெயிட் வந்து இது ரொம்பவே குறைக்கும் கைஸ், ரொம்ப குறைக்கும். ஏன்னா அந்த ப்ளூ டேக்கோட வெயிட், அப்புறம் அந்த ஹெல்மெட் உள்ளே போகிற வயரு அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் இதுவே ரொம்ப லைட் வெயிட் தான். ஜஸ்ட் இது போட்டோம்னா இதாகிடும். ப்ளஸ் இது நான் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்மெட்டில் மேக்னெட் வழியாக நான் கனெக்ட் பண்ணலை. நான் கனெக்ட் பண்ணிக்கிறது வந்து இந்த வெல்க்ரோ. ஸோ இந்த வெல்க்ரோவும் உள்ள இதே மாதிரி ஒரு வெல்க்ரோ ஹெல்மெட் உள்ளே இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஓட்ட வச்சுட்டு அதில் போட்டேன். சப்போஸ் உங்களுக்கு அந்த வெல்க்ரோவோட லிங்க் வேணும்னா நீங்கள் போய் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கலாம். இங்கே இருக்கிற இப்போ எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வேணும்னா அப்படி வாங்கிக்கலாம். ஸோ இந்த மைக் நீங்கள் வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா அது உங்கள் மேலே தான் டிபெண்ட் ஆகுது. எனக்கு வந்து வாட்டர் ப்ரூஃப் சிஸ்டம் கம்ப்ளீட்டாக வேணுமா இருந்துச்சு. எனக்கு வந்து உள்ளே வந்து அந்த ஃபியர் வந்து இருக்கும் எப்போவுமே, தண்ணி உள்ளே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு. இனிமேல் பாட்டு அந்த பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இது வந்து நான் எக்ஸ்ட்ரீம் வெதரில் கூட டெஸ்ட் பண்ணியாச்சு. அதாவது இங்கேருந்து மகாராஷ்டிரா ஹெவி ரெயின், இங்கேருந்து கலாசா போகும்போது கூட ஹெவி ரெயின், ஹெவி மான்சூன். அப்போல்லாம் ஆரஞ்ச் அலர்ட்டில் கூட செக் பண்ணிட்டேன், ரெட் அலர்ட்டில் செக் பண்ணியாச்சு. கம்ப்ளீட் வாட்டர் ப்ரூஃப், எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இது வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, அது ஒன்று மைண்டில் வச்சுக்கோங்க. இது வந்து வாட்டர் ப்ரூஃபே கிடையாது. இது நீங்கள் ரொம்ப உஷாராக பார்த்துக்கணும். கேமரா வந்து வாட்டர் ப்ரூஃப் ஆகிடும். சின்ஸ் இது ஹெல்மெட் உள்ளே இருக்கிறதுனால நான் வைசர் க்ளோஸ் பண்ணிட்டேன்னா ஹெல்மெட் உள்ளே வந்து தண்ணி இறங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால தான் நான் இதை வந்து யூஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த டெட் கேட் வந்து எப்போவுமே இல்லை தான் இருக்கும். நான் இது வந்து எடுக்கவே மாட்டேன். ஏன்னா இது வந்து இது வந்து எக்ஸ்ட்ரா அந்த அந்த விண்ட் நாய்ஸ் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் குறைக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்கு தான் இதை கனெக்ட் பண்ணியிருக்கேன். வ்ளாகிங்க்கும் சரி, மோட்டோ வ்ளாகிங்கும் சரி, எப்போவுமே இப்போ கூட பார்த்திங்கன்னா இதில் தான் இருக்கும். இப்போதைக்கு இது தேவையில்லை, பட் நான் வந்து பர்மனெண்ட்டாக வச்சுட்டேன், அப்படியே இருக்கட்டும்னு. இதுதான் கைஸ் இந்த ரிவ்யூ. என்ன கேட்டிங்கன்னா, இட் இஸ் வெரி குட் ப்ராடக்ட் இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் தட் ஹை குவாலிட்டி ஆடியோ. இட் இஸ் வெரி குட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் டோன்ட் forget to hit that notification bell so that you'll get notified whenever I post a new video. Catch you guys in the next one. Peace.